என்ன மீன் உள்ளுக்கு சினையால் கிடக்கணும் மீன் சினையால் பெரிய பெரிய சினையால் இருக்கு. வணக்கம், யாழ்ப்பாணத்தில் சுதன். இன்றைக்கு என்னென்னு சொன்னால் மீன் சுட்டு காட்ட போகிறோம். சரியும். இப்போ பார்த்தீங்களாண்டா இப்போ எங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால் பாருங்கோ, வயல்வெளி அங்கால வந்து எள்ளு விதைச்சிருக்கீங்கன்னா இவர் தானே இந்த மீன் பொருங்க காட்டு. இவர் தான் மீன். இவருக்கு பேர் சூறா மீன். சரியோ பாருங்க, பேரம் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோக்கு மேலே இருக்கும். பாருங்க, காமெல்லாம் வந்து வட்டம் அடிக்குது. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பெரிய மீனுக்கு இவ்வளோ காம் வந்துருக்கு. சில ஒண்டாச்சேன்னு தூக்கி கொண்டு போகணும், கவனமாக இருக்கணும். சரியோ இப்போ பாருங்கோ, அதடிக்கு போய் பார்ப்போம். இப்போ சரியா இல்லாங்க நேரப்படி 3:30. சரியோ, அதனால் கொஞ்சம் வெயில் தாளாட்டுக்கும். பாருங்க, இதுக்குள்ள வந்து தினா போட்டிருக்கிறேன். பாருங்க, அவங்கள எல்லாம் காணி. இதுக்குள்ள எள்ளு விதைச்சிக்கிறேன். எள்ளுக்கு வந்து தண்ணி தெளிக்கிறதானே என்ன அந்த முளை விடுறதுக்காக இஞ்சாலையும் அது எள்ளு தான். இப்போ நெல் விதைச்செல்லாம் அறுவடை பண்ணி போடணும். இப்போ அதனால் இப்போ எள்ளு விதைச்சிருக்கணும். இங்கே அவன் குளிக்கிறான். ஏனன் டே கான் தூக்க போதராப்பா, என்ன செய்கிற? குளிச்சு கொண்டு நிற்கிறான். இப்போ என்ன வடலி வெங்காயம் நட்டு இருக்கணும். இங்கே நான் கொக்கு வலை எல்லாமே இருக்குது. குளிக்கிறான். சரி, அந்த இடத்துக்கு போய் நாங்கள் இப்போ மீன் சுடுறதுக்கு ஆயத்தமாகும், தொடங்குவோம். மீனை போய் கழுவோம். சரியோ, ரெக்கிற தண்ணியில் போய் கழுவி போட்டு வருவோம். இதுல கழுவையில் அங்கே பிடிச்சிட்டான் கழுவோம். உள்ளுக்கு தானே வட்டி பூவா கழுவோம். சரி, இப்போ அந்த இடத்துக்கு கொஞ்சம் கழுவியை போட்டோம். நீ வட்டி போட்டு தான் கழுவோம். சூடே இல்லை, பூக்கே இல்லை, ஒரு பெரிய ஈரல் இல்லை. அவங்க இதே வந்துருக்கு வாங்க வேது. ஓலை வெட்ட போகிறோம். பெனை ஓலை ரெண்டா பெனை வடலி. இந்த ஓலை பொருங்க வாரம் இல்லைங்க இருக்கும் போது பார்ப்போம். உங்க இருக்கு அதை எடுப்போமே, அதை வெட்டுவோமே. காஞ்சி மேல இருக்கு, இதை வெட்டுவோம். இது வடலியான்னு சொல்கிறேன். வடலி பாருங்க, வடலின் டையில் அந்த பெனை அவ்வளோதான். எப்படி வா இதை வெட்டுவோம் தானே. ரெண்டு மட்டும் வெட்டுங்க. இதை வெட்டுங்க, இதை வெட்டலாம், இது வெட்டலாம். இந்தா இது வெட்டலாம். இதோ இது சரி இல்லை. இல்லை நிறைய வெட்டி போட்டனால ஊற்றுவோம். சரி, தடி சுற்றி வசர போகிறீங்க. இப்போ கம்பி நெட்டில் வச்சு செஞ்சுடுவோம். நீங்கள் கறி வச்சு நெட்டில் வச்சுட்டு கொட்டாது. சரி, நெட்டில் வச்சு தந்துடுவோம். கம்பி தான் சுற்றி சுடுறீங்களா? அது ரச்சி குத்தி சுடுறேன். ஆனால் அது நீட்டாக வராது. வச்சு எடுத்த தானே இல்லை பிராட்டி பிராட்டினாங்க. பனமர காடல் இது பாருங்க. இதெல்லாம் வந்து தணல் உருவாக்குறதுக்கு கொண்டு வந்த பொருட்கள். இதில் வச்சுதான் மீன் வெட்ட போகிறோம். எப்படி இதில் வச்சு போட்டால் மீனுக்குரிய சத்திர சிகிச்சை செய்ய போகிறோம். மீன் 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 சுட்டு சாப்பிடுவோம். வாங்கும் வேலி வேற வெட்டணும். சரியோ,
சூற மீன் நிறைய எண்ணெய் கூடின, அதாவது வந்து கொழுப்பு கூடின மீன் தான். இது வஞ்சூரனோ ஆகலாம். இந்த இதுக்கு பேர் இந்த இது சூறை. எல்லாமே நெய் என்ன நெய் முட்டியோ இன்னும் அதை பார்ப்போம். அப்படிங்க சத்திர சிகிச்சை நேரமுங்க. ஆனால் இதுக்குள்ள கூட வந்து கொழுப்பு தானே நல்லா இருக்குமே. நான் அப்படி புரிஞ்சு வரேன். இது பெட்டி சாப்பிடுமா இது என்னன்னு சொல்ல ஒரு ஆள் அளவுக்கே நிற்குதுடா. இப்போ இது ஈரலண்ணா கடிக்குதேண்டா. முள்ளுண்ணா குட்டி குட்டி முள்ளுவல் இருக்கும். குடல் எல்லாம் எடுத்து போட்டோம். இப்போ வந்து திருப்ப களி போட்டு வந்து சரி இனி சொல்கிறதுக்கு வலிக்கிட போகிறோம். சரியோ நாங்கள் எல்லாம் பட்டி எடுத்தாச்சு. நீங்கள் புத்தூர் பிரட்ட போகிறோம். ஓ சிரட்டை எடுப்போம். சிரட்டை எங்கே தண்ணி சிரட்டை எடுத்து போட்டு சிரட்டை பாருங்க. சிரட்டை நல்ல தண்ணி தானுங்க. இப்போ அந்த பைப்பில் எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் அதை குழாய்க்கணும். அதில் எடுத்துக்கொண்டு வந்து இப்போ இதில் வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா புத்தூரில் போட்டு மீன் இதில் வை. மீன் இதில் வை. வேற தெரியுது இதுக்கு அவ்வளோ மாட்டாது. இப்போ வேறு இதுக்குள்ள விட்டு போட்டு இவ்வளோ மீனுங்க போட்டு பிரட்டோன்னு இல்லை. சரி இதுக்குள்ளுக்கு தான் உப்பு தூள் எல்லாம் போட்டு பிரட்ட போகிறோம். சரியோ நாங்கள் இஞ்சி கொண்டுறே இல்லை, அதனால் இதை மட்டும்தான் இப்போ வச்சு பிரட்டோம். நாங்கள் என்ன செய்கிறோம் வேறுங்க. இந்த பொலித்தீன் பேக் அது எல்லாத்தையும் போய்ட்டு வந்து போகணும். எங்கள் குப்பையால் இயற்கை கொவ்வாத பொருட்களை விடக்கூடாது. தூள் நிறைய வேணும். சரிதான். ஐயோ நீ என்ன கிளக்கிறது நான் செய்வேன். நிறைய போகிறேன் கட்டு காணுமே கிளந்து காணுமே. இன்னும் தேசி காணுமே. என்ன இன்னும் தேசி வெட்டு இதுதான் வெட்டுவோம். நான் வெட்டுறேன். ஐயோ மாறி வெட்டு போய் அரோஹரா. தண்ணி அவ்வளோ தண்ணி தான் இது போடணும். சும்மா மேலால வச்சு பிரட்ட போகிறோம். சரி நீங்கள் பூசுவா ஓகே தூத வைல நடக்க கழுவியாச்சானே அதுதான் சாப்பிட்றதும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இது எல்லாத்தையும் பூசி ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒம்படி அளக்குறாங்கெல்லாம் வெட்டி செய்ய போகிறோம். தெரியும் மீன். ஆனால் நல்ல மீன் எண்ணெய் விடாமல் அதுலேயே தான் ஈரவில் போகும். என்னது ஈரல் ஈரல் மீன் குழம்பு நல்ல மெண்டா அதுலேயே தான் அதுலேயே பொரியும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம் இந்த இப்படி 2-3 ஓலையில வெட்டி பெனை ஓலையில் இந்த வடலின் ஓலையில் சரியோ ஒப்பிச்சு வண்டி வேகும் உள்ளுக்கெல்லாம் வேகும். நல்லா சட்டப்படி வேறு நல்லா சுவையாக இருக்குது. இந்த பெரிய விருந்து தான் இங்கே பார்த்தீங்களே இது எல்லாத்தையும் திரும்ப எடுத்து வைக்கும். பூசி இறந்துது ஆசையாக இருக்கு. வீட்டான அந்த முறை காய் கொண்டு வந்து 2 எக் வச்சு தாம்பளா போது கூட. ஐயோ 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 நூந்து போட்டுது கிட்ட காட்டு அங்கே அடுப்பு எரிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ என்னன்னு சொன்னால் தணலாக மட்டும் நாங்கள் பொறுத்திருக்கோம். சரியோ இந்த மீனும் தூளோட எல்லாம் சேர்ந்து ஊர் அங்கால தண்ணி ரைக்கிறோம். அதனால் வந்து மீஞ்சில் எழும்பி ஓடலாம். நல்லா எரிஞ்சிடுங்க இங்கே வேறு வெப்பமே வச்சாச்சு பாருங்க. தணலாகிறதுக்கு மேலே வச்சுட்டோம். இப்படி வச்சா தான் சரி, இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம். அடி இதுக்கு தடி வச்சுக்கலாம் மட்டும் பிடிக்கிறதுக்கு ஒன்றும் கொண்டு இல்லை. இங்கே பாருங்க மீன் சொல்கிறோம். மீன் 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 எங்கே போகிற? சரி சரியா ஆக்கும் மீன் துடுவாட்டா வச்சிருக்கோம். நாங்கள் சாப்பிட்டுருவோம். போ சரி சரி ஓடியா இதழ் போட்டாச்சு திருப்பி உங்களுக்கு மோம் பிடிச்சா போய் பிரச்சனை போட்டு தம்பி சிவராமோட இவர் வந்தவர். என்ன பேர் அவனுக்கு? தமிழ் பிரியன். தமிழ் பிரியன். மயூரன்.
மயூரன் இவர் மைக்கேல் ஜாக்சன். அங்கே அவர் ஃபோன் காய்ச்சிக்கணும் ஒரு இதாங்க இப்படிதான் பாரு உண்மையாக ஒன்றும் செய்யறா பாருங்க. ஒரு இப்போ என்ன ஒரு ஒன்றுமே இல்லாத நிலைமையில எப்படி மீன் சுடுறன்றதான் உங்களுக்கு சுட்டு காட்டியிருக்கேன் சரியோ. அதனால் பார்த்துட்டு நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். பாருங்கோ இந்த மீன் வந்து சூற மீன்ன்ற கொழுப்பு தானே சரியான கொழுப்பு. அது என்ன மீன் இப்போ அப்படி சாப்பிட்றீங்க சுட்டு நீங்கள்? என்ன பிசினஸ் பிசினஸ் செய்ய போறாரா? பம்பெல்லாம் ஐயோ நல்ல வாசம் அடிக்குதுங்க. இங்கே பாருங்க ஈரல் சுட்டா சரியோ. அந்த மண்ணில் விழுந்த ஈரல் நல்லா தானே இருக்கும். இந்தாங்களா சாப்பிடுங்க காட்டுங்க. ஆனா ஈரல் நிறைய நேரம் நெருப்பு இருந்தது. கருகாவே இல்லை பார்த்தீங்களா? ஏண்டா நல்ல அதே இதெல்லாம் இருக்குது. இந்த சூற மீன் சிலவுல கருக விடாதாங்கமேண்ணா. ஏண்டா கொழுப்பு தன்னை கருகாது நல்லா இருக்கு. இங்கே பாருங்க இந்த இங்கே வா யாரும் சாப்பிடுங்க. சாப்பிடு காட்ட போறா பாருங்க. மண் இருக்கலாம் மண்ணண்டு இந்த ரொம்ப சூப்பரா இருக்கு. கட்டப்படி இருக்கா? கட்டப்படி நல்லா இருக்கும். இங்க யாருக்கு ஒரு மீன் இருக்குண்டா? பாருங்க இவர் நான் சாப்பிடுவேன். இவர் மாடலா சாப்பிடுவாரு. என்ன மாடல்? மாடலோ மைக்கேல் ஜாக்சன். ஆம்பளை மாடலோ? இவர் யாரப்ப? சூப்பரா இருக்கு. ஐயோ இஞ்சி பாருங்க எரியுது. இஞ்சி பாருங்க இது மீன் பாருங்க ஒன்று வட்டிவா வெந்து போயிருக்குது சரியோ. வட்டிவா வெந்து வரைக்கும் இப்போ சாப்பிட போகிறோம் சரியோ. சாப்பிடுவோம். வெந்து போயிருக்கு. எல்லாரும் மெட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த மீன் சொல்ல உதவின சகல பேருக்கு நன்றி. இந்த மீன் கொஞ்சம் கொழுப்பு மீன் வந்தெல்லாம் கூட நேரம் இல்லை மெட்ட மீனோட உத்தரி கறி போடும் சரியோ. இந்த தணலில் நேரடியான தணலில் வச்சு நாங்கள் நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா இருக்கேன்டா பார்த்து நிற்கிறாங்க. நீங்களும் சாப்பிடுங்க. என்னட்டு சொன்னால் இந்த மீன் தனித்துவம் என்ன பண்ண தேவையில்லை. என்னடா இது கொழுப்பு மீன். அதனால் அதில் கொழுப்பு விட்டு யூரி அந்த கொழுப்பு எண்ணெயும் சேர்ந்து மீன் பொறிக்கிற மாதிரி சேர்ந்து வந்தா சரியோ. அதனால இப்படி சுவையாக இருக்குங்க. கண்ணை காணையில யாரோ கண்ணை அடிச்சு போட்டாங்க. கண் கிடந்தது கண்ணை காணையில பாருங்க. இங்கே மீனுட கண்ணை காணவில்லை. நீம்பா இந்தா சாப்பிடு. அவனோட வீடியோ வர மாட்டாங்கடா நாங்கள் விட்டுறேன். இந்தா இதுல நிறைய புரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் இருக்கு. புரோட்டீனுக்கு தமிழ் என்ன பூரா தான் தம்பி சாப்பிடு மேன். இங்கே பார்ப்போம் இந்த தலையை பார்ப்போம். தலை என்ன மாதிரி இருக்குன்ற இங்கே பாருங்க. தலை இந்த பூ இதுதான் பூ அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கும். நல்ல மீனோ கூடாத மீனோட பார்க்குற இந்த பூவை வச்சு தான் சிவப்பாய் தான் நல்ல மீன். இப்போ கருகி போட்டுது கரு எல்லாம் காஞ்சி இதெல்லாம் நல்லோடா இது சட்டப்படி இது இறைச்சி மாதிரி கிடக்கு பாருங்க. கோழி இறைச்சி மாதிரி. சரி காணும் அப்போ நிறைய சாப்பிட்டு சரியோ. இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். எல்லாம் மீன் சூட்டு சாப்பிட நிறைவு செய்கிறேன் சரியோ. ஏயா சொல்ல விரும்புகிறீங்களா? ஒன்றுமே இல்லை. நீ சொல்ல விரும்பி எப்படி இருந்தா அது எத்தனையோ தரம் உள்ளுக்கு போட்டு 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 தான் கடைசியா இந்த நிலைமைக்கு வந்தது சரியோ. இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு நாள் உங்களுக்கு வேற வேற இதுகளெல்லாம் சுட்டு சுட்டு காட்டுறோம் சரியோ இந்த இடங்கள்ல. பாய்.
இதை மூடி விட்டுட்டு போகிறோம். எல்லாருக்கும் பகிர்பாடு பாருங்க. எனக்கு காணும், நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. எனக்கு காணும்டா, வயிறு நோண்டி போடா பாருங்க. இதான் இந்த மீனோட முள் பாருங்க, சுட்டியா முள்ளந்தண்டு மாதிரி முள் பாருங்க. இது தலைப்பகுதி, இது வால் பகுதி. சரி எடுத்து சாப்பிட போடு கடைசியா. நல்லா இந்த மீன் சுட வந்த மீன் சுடுறதுக்கு உதவியா வந்த சகல பேருக்கு நன்றி. ஹாய். இவர் மீனை சாப்பிட்றார். இதெல்லாம் மீன் முள்ளு வேலை சாப்பிடுவாரு. நன்றி, வணக்கம். சரியோ இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். சரியோ முடிக்க போனாங்க, போய் சாப்பிடுவோம்.